இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் மிதுன ராசிக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை முதல் 16 ஜூலை 2026 வியாழக்கிழமை வரை. என்ன மிதுன ராசி அன்பர்களே, நீங்க தான் 2024 ஜூன் டு 2025 ஜூன் செலவு 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 எல்லாம் சுப செலவு. பாதி சுப செலவு, பாதி பாவ செலவு. அப்படி போச்சு. சுப செலவுனாக்கா எது? சொத்து வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது, எஜுகேஷன் லோனு. இது பாவ செலவுனா வட்டி கட்டியே மாற முடியாமல் போகிறது, நோய்க்காக மருத்துவ செலவு, வழக்கு செலவு, தேவையில்லாத சண்டை சச்சரவுக்காக செலவு. இப்படி போச்சு. 24 ஜூன் டு 25 ஜூன், 25 ஜூன் டு 26 ஜூன். காட்டுக்கே போயிடலாம். இனிமேல் நமக்கு வாழ்க்கை கிடையாது, அவ்வளோதான். சன்னியாசம் தான், சம்சாரம் கிடையாது நமக்கு. ஏன்னா சம்சாரத்தை நடத்துறதுக்கு பணம் வேணுமே, பணம் இல்லை. ஆமாம், காமத்துப்பாலை மட்டும் வச்சுக்கிட்டு பொருட்பால் வேணும் இல்லை. காமத்துப்பால் அனுபவிக்கணுன்னாக்கா அதுக்கு முன்னாடி உள்ள பொருட்பால் வேணும். அறம் என்கின்ற அந்த அறத்தை கடைபிடிக்கணும்னாலும் அடுத்ததாக உள்ள பொருள் இருக்கணும். பொருள் இல்லாத எப்படி அறத்தை கடைபிடிக்க முடியும்? அறத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் பொருட்பால் இருக்க வேண்டும். காமத்துப்பாலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றாலும் பொருட்பால் வேண்டும். ஆக நடுவில் உள்ள பொருட்பால் தான் சுவாமி முக்கியம். இந்த பொருட்பால் இருந்தால் மட்டும்தான் அறத்துப்பாலையும் கடைபிடிக்க முடியும், காமத்துப்பாலையும் செயல்படுத்த முடியும். அறத்தையும் செயல்படுத்த 4 பேருக்கு நீங்கள் தர்மம் தானம் பண்ணாதானே அறம் பண்ணுறான். அதுக்கு பொருள் வேணும். பிற காமத்து பால் என்ற பொண்டாட்டியோட சேர்ந்து காம வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா சம்சார வாழ்க்கை தான் காம வாழ்க்கை. அதுக்கு பொண்டாட்டி பசங்களை பெற்றுக்கிட்டு அதுக்கு வீடு வாடகை செலவுக்கு பணம் வேணும். ஆக பொருட்பாலை முதல்ல சம்பாதிங்கோ. அந்த பொருட்பால் இப்போ வருது, இப்போவும் எனக்கு வரல அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லை என்று பொருள். அது இருக்குதா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ராசி பலன் பாருங்கள். அதுதான் ஓப்பனிங்லேயே நாங்கள் தெளிவூட்டல் தரல. நான் தான் ரைட். மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பண வரவு எப்படி வருது, ஏது வருது, கடனாக வருதா, வழக்காக வருதா, நோயாக இருந்தவங்க நோயிலிருந்து மீண்டதுனால சம்பாதிச்சு அதனால் வருதா, இப்படி எப்படி வேணாலும் வரலாம். அது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய அந்தரங்க சூக்ஷ்ம தசா புக்திகள் நிர்ணயம் பண்ணும். அதை முதல்ல பார்த்து ஒரு ஜோதிட ஞான குருகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு எதன் மூலமாக வரும்ன்றது அதில் தான் தெரியும். இதில் பணம் வரும்னு தெரியும். அது எவ்வளவு வரும்ன்றது உங்கள் அடிப்படை ஜாதக தசா புக்தி தான் நிர்ணயம் பண்ணும். மொத்தத்தில் பணம் வரும். வறுமை இல்லாத வாழ்க்கையை இந்த மாதம் நீங்கள் வாழலாம். அதற்கான அதிகாரம் உண்டு. முன்னாடி இருந்த மதிப்பு குறைவின்மை இப்போ மதிப்பு குறைவின்மை இருக்காது. பார்க்குற 4 பேர் உங்களை மதிப்பாக, உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. பிள்ளைகள், திருமணமானவர்களுக்குன்னா பிள்ளைகள், அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு கட்டுறதுக்கு எங்கிருந்தோ ஒரு புண்ணியமாக மனம் கொடுப்பான். அது உங்கள் ஜாதத்தில் புண்ணியாதிபதின்ற ஒரு கிரகம் இருக்குது. அது நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கணும். அந்த புண்ணியமும் இருக்கணும். இருந்தால் தானே புண்ணியமானு கொடுப்பான். இவ்வளோ விஷயம் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருள் வரவு நிச்சயம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு மீறி வரலன்றன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளவும் சொன்னேன். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. ரைட். ஏதோ ஒரு விதமான தொழில் பண்ணி ஏதோ ஒரு வகையிலேருந்து காசு கொண்டு வருவீங்க. ஆழ் மனசில் சில வேற்று மதக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி பூந்தா மாதிரியே உங்களை அறியாமலேயே நீங்கள் செயல்படுவீங்க. கடன்காரனுடைய தொல்லையும் இருக்கும். பிறகு இப்போ 5 நிலைகளில் சொல்கிறேன். முதல் நிலை என்பது வருகின்ற 8 ஜூன் 2026 முதல் 8 ஜூன் 2026 முதல் 4 ஜூலை 2026 மிக அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சுப காரியங்கள் யாருக்காவது நடக்கணும்னா நடக்கும். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் அந்த சுப காரியங்களுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி போயிடும். திருமணம் போன்ற சுபகாரியம், குழந்தை பேரு என்ற சுபகாரியம், அயல்நாட்டில் வேலை வாய்ப்புக்காக போகக்கூடியதும் சுபகாரியம், பிள்ளைகளை அயல்நாட்டு கல்விக்காக எஜுகேஷன் லோன் சாங்ஷனாக அனுப்புறதும் சுபகாரியம், வீட்டுக்கு தேவையான நகை பண்ட பாத்திரங்கள் வாங்குவதும் ஒரு நல்ல சுககாரியம். ஒரு உயிர் ஜனனமாவது சுபம், ஒரு பொருள் வரவு சுகம், அப்படி பிரிச்சிருக்காங்க.
ஆமா, ஜோதிஷத்துல என்று புரிந்து கொண்டு பாருங்கள். அப்பொழுதுதான் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இரண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் பின்மண்டையில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போட்டு தயவு செஞ்சு வண்டியை ஓட்டுங்க, எச்சரிக்கையாக வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் கடைபிடித்தால் போதுமானது. பிறகு கடன், வழக்கு, நோய் இந்த பீரியடில் வரும். அந்த ரெண்டாவது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இப்போ மூன்றாவது நிலை வாங்க. அந்த மூன்றாவது நிலை என்பது 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டம் ஸ்பெகுலேஷன், ஷேரு, லாட்டரி டிக்கெட்டு அந்த பணவர நாட்களில் வாங்கினா விழணுன்ற ஜாதக கிரகமைப்பு யாருக்கு இருக்கோ, பூர்வ புண்ணியம் இருக்கோ, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த லாட்டரி டிக்கெட்டில். அப்படி புரிஞ்சுக்கணும். இல்லைனா பச்சை சுக்கா போட்டவன்லாம் என் புருஷன், சிவப்பு ஜாக்கெட்டு போட்டதுலாம் என் பொண்டாட்டின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அதிலிருந்து நடக்கிற தசாபுக்திகளை வச்சு தான் இந்த கோச்சாரம் வேலை செய்யுமா செய்யாதான்னு தான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன். அது அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தக்க ஜோதிட ஞான குருவே என்பது ஓப்பனிங்லேயும் சொல்லியிருக்கு, இங்கேயும் சொல்கிறேன். ரைட். நம்மளுக்கு எத்தனை முறை சொன்னாலும் மீண்டும் கேட்டதையே கேட்பான். அவன் ஆசையை மட்டும்தான் கேட்பானே தவிர அந்த ஆசை அடையிறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுத்தா அதை கேட்க மாட்டான். ராசி பலன் சொல்லிட்டு ஜோசியரே சம்பாஷி கொண்டாந்து கொடுத்துருக்குன்ற மாதிரி இருக்குது. சொல்லத்தான் முடியும், நீங்கள் தான் செயல்படுத்தணும். வானத்தையே வில்லா வளைப்பேன்னு ஒரு ஜோசியம் சொல்லிட்டானே, நீங்கள் தான் போய் வானத்தை வில்லா வளைக்கணும். ஜோசிக்காரனை வந்து வளைப்பான். அது எப்படி வளைக்கணுன்றது அதே ஜோதிட ஞான குருக்கிட்ட ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதைத்தான் ஓப்பனிங்லையும் சொல்லியிருக்கோம், இப்போயும் சொல்கிறோம். மொத்தத்தில் இந்த மூன்றாவது நிலையான காலகட்டம் என்பது ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், ஆல்ரெடி இருந்த அந்த கடன் பஞ்சாயத்துகள் நிவர்த்திக்கு வரும். இப்போ நாலாவது நிலை அது 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். யாருக்கு செலவு? சகோதரனுக்கு செலவு, சகோதரிக்கு செலவு, உங்களுடைய சகோதரர்களுக்கான செலவு, உங்கள் முயற்சிக்கான செலவு. சில பேர் வீடு, மண், மனை வாங்கலான்றது அதுக்காக செலவு. வண்டி வாங்கின பழுதாயிடுச்சா போட்டுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான செலவு. இப்படி வரும். இப்போ ஐந்தாவது நிலை அதுதான் 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026 இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும். ஸ்கின் அலர்ஜிஸ் தோன்றலாம். வீடு, மண், மனை கையை விட்டு போடுமோன்ற அச்சம் வரும். இஎம்ஐ சரியாக கட்ட முடியாதோன்ற பயம் வரும். இந்த ஐந்தாவது நிலை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பயமில்லாமல் வாழுங்கள் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள், மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு,
அறிவியல், உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.